அடுத்தது 151வது கேள்வி. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர் ஆழ்வார். குலசேகர் ஆழ்வார். அடுத்து, மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ, என்ன வகை வினா என்பதை கண்டறிக. கொடை வினா. கொடை வினா. அடுத்து, பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? ஆப்ஷன் டி. அடுத்து, பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினன். தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து பொறுத்துக. முல்லைப்பாற்று நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு. நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேட்கை நருந்தொகை. ஆப்ஷன் பி. அடுத்து, தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். பாலராவாயன் திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. ஆப்ஷன் ஏ. அடுத்து, ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். மயிலைநாதர். அடுத்து, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். அடுத்து, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல். அடுத்து, ஒழுகல் இல்விகுதி. அப்போ தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அடுத்து, காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. கவிதை எழுதுவது அரிது. அடுத்து, ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி. அடுத்து, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? பொழிப்பெதுகை. பொழிப்பெதுகை. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அடுத்து, சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்நதியின் பெருமையாலேயே
சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து, சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. சரி. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். சரி. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. தவறு. அப்போ கூற்று 1, 2 சரி, ஆனால் 3 தவறு. அடுத்து, மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது? மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு அமைவதாக கூறப்படுகின்றது? மூவகை. மூவகை. அடுத்து, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. முதல் தலைமுறை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். இந்த கேள்வி பலமுறை ரிவிஷனாக கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மாறினா மழை, இந்த மாறினா வேறு, அப்போ இதான் சரி. அடுத்து, ஒளி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலை. அலைனா புற்று. களை. களைனா நீக்கு. தலை. தலைனா விலங்கு. இலை. இலைனா இலைத்தல். ஆப்ஷன் சி. அடுத்து, கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் டெலிகேட். பேராளர். பேராளர். இருட்டுற மொழிதல் அணியின் வேறுபெயர். இருட்டுற மொழிதல் அணியின் வேறுபெயர் ஸ்லேடை. இந்த கேள்வியை பல முறை நம்ம சேனலில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்துருக்குறோம். நீங்களே தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் 100க்கு 100 அப்படியே அடிக்கலாம். நன்றி.